தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பொய்யான வாக்குறுதிகளை தந்து ஏழை எளிய மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு வாக்குறுதி குறித்து கவலை இல்லாமல் இருக்கிறது திமுக அரசு. வாக்குறுதிகளை நிறைவேற்றியது பற்றி முதல்வரும் அமைச்சர்களும் ஆளுக்கு ஒரு சதவீதத்தை கூறிக்கொண்டிருக்கின்றனர். கடந்த 4 ஆண்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் புழக்கம் அதிகரிப்பு, பெண்கள், பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகரிப்பு, வேலைவாய்ப்பின்மை என மக்கள் ஏராளமான இன்னல்களை எதிர்கொள்கின்றனர். 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாய கடன் தள்ளுபடிக்கு முதல் கையெழுத்து என ஸ்டாலின் வாக்குறுதி தந்தார். ஆனால் இன்று வரை பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யாமல் விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு விவசாயிகள் மத்தியில் பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தமிழக அரசிடம் நிதி இல்லை, கடனை தள்ளுபடி செய்ய முடியாது, வாங்கிய கடனை குறித்த நேரத்தில் விவசாயிகள் செலுத்த வேண்டும் என ஆணவத்துடன் கூறினார். இத்தனைக்கும் 2019 லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும் என திமுக கூறியிருந்தது. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து சிறு குறு விவசாயிகளை வஞ்சிப்பதுதான் திமுகவின் நோக்கமா? திமுக அரசின் சாதனையாக 7/5/2021 முதல் 31/12/2023 வரை 35,852 கோடி ரூபாய் கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது என அமைச்சர்கள் சொல்கின்றனர். கடந்த 4 ஆண்டுகளில் புயல், வெள்ளம் என சிறு குறு விவசாயிகள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் ஏராளம். அப்படியிருந்தும் 31/3/2024 வரை நிலுவையில் இருக்கும் கூட்டுறவு பயிர்க்கடன் 19,008 கோடி ரூபாய் மட்டும்தான் எனில், கடினமான காலத்திலும் விவசாயிகள் கடனை முறையாக திரும்ப செலுத்தி வருகிறார்கள் என்பதுதானே பொருள். திமுகவின் வாக்குறுதியை நம்பி ஏமாந்து போன விவசாயிகளின் வயிற்றில் அடித்திருக்கிறது திமுக. கடனை தள்ளுபடி செய்வோம் என்ற வாக்குறுதியை 4 ஆண்டு முடிந்தும் நிறைவேற்றாமல் விவசாயிகளை வஞ்சிப்பது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. உடனடியாக இதற்கு ஒரு குழு அமைத்து சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை ரத்து செய்ய வழிகளை மேற்கொள்ள வேண்டும். திமுகவின் கல்வி கடன் தள்ளுபடி வாக்குறுதியை நம்பி 4 ஆண்டுகளாக ஏமாந்து கொண்டிருக்கும் இளைஞர்களின் நிலை சிறு குறு விவசாயிகளுக்கும் தொடரக்கூடாது என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார்.